நான் வந்து ஒரு டைலரிங் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு வந்து கிளாஸ் வந்து காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரை எனக்கு கிளாஸ் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ எனக்குன்னு தைக்க கொடுத்துருக்காங்களே, என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே எனக்கு தைக்கிறதுக்கு நேரமே இருக்க மாட்டேங்குது. அப்படியே இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா, ஒரு மாதிரி நம்மளுக்கு டயர்ட் ஆகுது. காலையிலேருந்து சாயந்தரம் வரை அவங்க பசங்களோடயே இருக்கிறனால நம்மளுக்கே ஒரு மாதிரி அலுப்பாயிருது. சரி, இதுக்கு மேலே தைக்கணுமா, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்படியே கடந்து இப்போ நிறைய ப்ளவுஸ் அப்படியே இருப்பிலே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரி, ஒரு புது முயற்சி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, 100 டேஸ் வந்து 100 ப்ளவுஸ் அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் மட்டும் இன்றைக்கிலேருந்து ரன் பண்ணலான் இருக்கேன். இப்போ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து தைச்சி முடிச்சாச்சு. நம்ம கிளாஸ் போக மிச்ச நேரத்தில் அதை நான் உட்காந்து தைக்கணும். பத்தாக்குறைக்கு இப்போ பசங்களுக்கு வேறு லீவ் விட்டுட்டாங்களா, வேறு வழி இல்லை. அதுக்கு கிடச்சிருக்க கொஞ்சம் நேரத்துக்குள்ளே நான் எப்படியாவது ஒரு ப்ளவுஸாவது தைச்சிட்டு ஒரு மணி நேரத்தில் ஓடியாந்துடணும் கீழே எல்லா வேலையும் முடிச்சுட்டு. இல்லைன்னா பசங்க நம்ம சமாளிக்க முடியாது, வெளியில் விளையாட ஓடிடுவாங்க. அது வேறு பயமாக இருக்குது இப்போ பசங்களை வெளியில் விடுறதுக்கே. சரி, இன்றைக்கிலேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குது என்னன்றதை மட்டும் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, அப்போ தான் நம்ம போடுறது வந்து கரெக்டாக போடுறோமா இல்லை தப்பாக போடுறோமா என்னன்றது தெரியும். அதனால் பார்க்குறீங்க, எப்படி இருக்குது என்னன்றதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு போடுங்க, இல்லைன்னா உங்கள் விருப்பம், நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாராவது ஒரு ஆளாவது கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். பரவாயில்ல, நம்மளை நிறைய பேர் பார்க்குறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதனாலையாவது நான் திருப்பி வந்து அதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிடுவேன். இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எப்படி இருக்கா என்னன்னு மட்டும் சொல்லிடுங்க. நான் எப்போவுமே நம்மளுக்கு வந்து லைனிங் போட்டு அடிக்கிற மாதிரி ப்ளவுஸ் வந்துச்சுன்னா, அவங்க கொடுத்துருக்க கிளாத்தில் மிச்ச துணியில் வந்து ஒரு ஹேர் பேண்டு மட்டும் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேன்.